வணக்கம். ஒரு பிராண்ட் நியூ மூவி, பிராண்ட் நியூ டே ஸ்பைடர்மேன். ரொம்ப ஆன்டிசிபேட்டட் மூவி. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, பெரிய கிரவுட் வந்து ஒடிசிக்கு எவ்வளோ ஆன்டிசிபேட்டடா இருந்தாங்களோ, வெயிட் பண்ணிட்டுருந்தாங்களோ, ஆவலா காத்திருந்தாங்களோ, அதுக்கு ஈக்குவலா இந்த படத்துக்கும் வந்து காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்திருக்கிற இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட விமர்சனத்த தான் பார்க்க போறீங்க. டாம் ஹாலண்ட் திருப்பியும் வந்து ஸ்பைடர்மேனா வந்திருக்காரு. ஜெண்டாயா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் அபிமான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நெறைய பேர் இதில வந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பா ஸ்பைடர்மேன்னால வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆபத்து வருது அப்படிங்கிறதுனால, டக்குன்னு ஒரு மந்திரத்த யூஸ் பண்ணி மர்ம மருத்துவர் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து மறக்கடிச்சிடுறார்ல. ஸோ இதனால என்ன ஆகுது? எல்லாத்துக்குமே ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்க தானே செய்யும். ஸோ தன்னுடைய வாழ்க்கையில இருந்தவங்க, அதாவது சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க. நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வந்து யாருன்னே தெரியாத மாரி மறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ, நீங்க உங்களோட பொறுப்புகள விட்டு தள்ளி போலாமா? ஸோ ஸ்பைடர் மேனா வந்து பார்த்தீங்கன்னா, நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்லி ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்து எல்லாருக்கும் பணிவிடைகள் செஞ்சா மட்டும் போகுமா? என்னதான் சிலந்தி கடிக்கிறதுக்கு முன்னாடி அவரும் ஒரு மனுஷன் தானே. ஸோ வாழ்க்கையில எல்லாருமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இவருக்கும் வருது. லோன்லினஸ். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டிய காப்பாத்துறது மட்டும் இல்லாம, வில்லன்ஸ சமாளிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இன்னும் புது புது விஷயங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இவருக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு சின்ன வில்லன காட்டிட்டு ஒரு பெரிய வில்லன காட்டுவாங்கல்ல, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இவர் சால்வ் பண்ணிட்டு, ஒரு பெரிய வில்லன இவர் வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த வில்லன் சாதா வில்லன் இல்லையா? எல்லாரையுமே சும்மா மைண்ட் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான சூப்பர் வில்லன். ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப ஈஸியா அவன வந்து கன்டெயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீட்டர் பார்க்கர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அப்புறம் தான் தெரியுது, ஓகே பீட்டர் பார்க்கருக்கு, அதாவது ஸ்பைடர்மேனுக்கு எங்க தொட்டா வலிக்கும் அப்படிங்கிறதும் அந்த வில்லனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இவனுக்கு ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிக்கக்கூடிய நபர்கள் கிட்ட போனா ஸ்பைடர்மேனோட வீக்னஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, அந்த வில்லன் அவங்க கிட்ட போறப்போ, அவங்களோட உயிரே எடுக்க போறப்போ, ஸ்பைடர்மேன் எப்படி தன்னைத்தானே தற்காத்துக் கொண்டும், தனக்கு ரொம்ப பிடித்தவர்களையும் காப்பாற்றினான் அப்படிங்கிறது தான் வழக்கம் போல ஒரு சூப்பர் ஹீரோ கதை தான். ஸோ பேசிக்கலி படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்பைடர்மேன் படங்களில் நிறையா படங்களில் இருக்கிற லேக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து சுத்தமாக இல்லவே இல்லை. சும்மா ஸ்பீடு 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 ஸ்பீடுன்னு போயிட்டே இருக்குது. குறிப்பாக டாம் ஹாலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்கி. அவருக்கு தாண்டி இனிமேல் யாருமே வந்து ஸ்பைடர்மேன் ரோலை வந்து பண்ண முடியாது. சரி, எனக்கெல்லாம் இன்னும் பிடிச்சது டாபி மேகியரோட ஸ்பைடர்மேன் தான். அவரும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பார்ட்டில் ஆண்ட்ரூ கால்ஃபீல்டோட சேர்ந்து வந்து மாஸ்லாம் காட்டிட்டு போயிட்டாரு. பட் ஸ்பைடர்மேன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு படத்தை பார்த்தா ஞாபகம் வரும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வர ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து டாம் ஹாலண்ட் தான் வந்து ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வந்து அதிகமான முறை தன்னுடைய ஸ்பைடர்மேன் ரோலை வந்து பண்ணியிருக்காரு. டாம் ஹாலண்டோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமா இவெல்லாம் ஒரு சின்ன பையனாவே நடிச்சிட்டு இருப்பார்ல. இதில ஹி ஹாஸ் பிகம் அ மேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, எமோஷனலா நெறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், என்னதான் ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தாலும் அவருக்கும் சில ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். அதில வந்து எப்படிலாம் அவர் கஷ்டப்படுறாரு, அவரு படுற கஷ்டத்த பார்த்தா நம்மளுக்கே வந்து சில நேரத்தில வந்து ஐயோ பாவம் அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கும், அவர் இடத்துல இருக்க மாரியே வந்து ஃபீல் பண்றதுக்கு செம்ம பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காரு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஜெண்டாயாவும் வந்து சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இன்ஃபாக்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒடிசி படத்திலும் ஒண்ணா இருக்காங்க. ஸ்பைடர்மேன் படத்துலயும் ஒண்ணா இருக்காங்க. சில நேரத்தில அவங்க வீட்ல தனியா ஒண்ணா இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இந்த படமும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இவங்க 2 பேரும் வரக்கூடிய காட்சிகள்ல வழக்கம் போல கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா உச்சத்தில இருக்கு. ஸோ எப்பலாம் இவங்க 2 பேருமே வந்து ஸ்க்ரீன்ல வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்களோ, அப்ப எல்லாமே வந்து படத்தில ரொமான்டிக்கா சூப்பரா இருக்கு. அடுத்து ஸ்பைடர்மேன நாங்க எதுக்குடா பார்க்குறோம்? ஆக்ஷனுக்காக தானே பார்க்குறோம். குறிப்பா வில்லன்ஸ்லாம் எப்படி சமாளிக்கிறாப்ல அப்படின்னு பார்க்கணும்ல. இதில நிஜமாவே என்னென்ன ஆக்ஷன் பிளாக்லாம் வச்சிருக்காங்களோ, அது எல்லா ஆக்ஷன் பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவலா இருக்குது. ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கு. செம்ம டைட்டா இருக்கு. சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி படங்கள பார்க்குறப்போ வந்து லாஜிக் அப்பாற்பட்ட படங்கள் தானே தெரிஞ்சு தான் பார்ப்போம். அப்பயும் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்க காமிக்கிறப்போ வந்து, அது நம்மளுக்கு எங்கேஜிங்கா இல்ல அப்படின்னா, என்னடா இது அப்படிங்கிற மாரி ஆயிரும். மொக்க வில்லன் இவன போய் அடிச்சிட்டு இருக்கான் பாரு இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு. பட் இதில வந்து என்னென்ன சின்ன வில்லன்ஸ் வந்தாலும், பெரிய வில்லன்ஸ் வந்தாலும், அதுக்கப்புறம் எதிர்கொள்ற சவால்கள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் பிளாக் வந்து செம்ம டைட்டா வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இதில இன்னொரு விஷயம், இந்த படத்தில ப்ளஸ்ஸு அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்பவுமே இந்த 3 ரீபூட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டோபி மேகர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டாம் ஹாலண்ட்ல இந்த 3 பார்ட்லயுமே ஸ்டார்ட்டிங்ல எப்படி அவருக்கு பவர்ஸ் கிடைச்சது, அந்த பவர்ஸை எப்படி அவர் வீல் பண்ணுறதுக்காக வந்து கஷ்டப்படுறாரு, அதை கண்ட்ரோல் பண்ண எப்படி கஷ்டப்படுறாரு. ஏன்னா பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லாத நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ்ல எல்லாம் காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ ஸ்பைடர்மேன் தன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் திரும்பியும் நடந்து வர மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பவரில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டா அதை எப்படி அவர் சமாளிக்கிறாரு அப்படிங்கிற காட்சியை பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஞாபகம்லாம் வருது. அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேனுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும்ல,
ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அதே மாதிரியான ஒரு மொமெண்ட் வரும்போது இந்த ஸ்பைடர்மேன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்பைடர்மேன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ட்ராக் இருக்குல்ல, வழக்கம்போல ஆண்ட் மே, மேரி ஜேன், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு நொஸ்டாலஜிக்கான ரீவிசிட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த படம் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்டர்வல் பிளாக்லேருந்து அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறமாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஒரு செகண்ட் கூட வந்து போரே அடிக்காமல் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான முக்கியமான காரணம் ஆக்ஷன் பிளாக்கு, அதுக்கு நடுவில் வச்சிருக்கிற எமோஷன்ஸு, ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டாம் ஹாலண்ட் போகிறோன்னா ஸ்டார்ஸோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். பட் எங்கே எனக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ். அவ்வளோ நேரம் 4th கியர்லேயே ஓட்டு போகிறீங்க. சரி, எனக்கு புரியுது எங்கேயாவது வண்டி வந்து நிற்கணும், பிரேக் போடணும் அப்படிங்கிறத. பட் நம்மளோட இங்கிலீஷ் படங்கள்லேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன, இந்த சூப்பர் ஹீரோ படங்களே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயலாகை பேசுகிறேன், மோட்டிவேஷன் பண்ணுறேன், எமோஷனை கடத்துறேன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் அந்த டைமிங்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப ஓவராக போயிடுவாங்க. அது வந்து எனக்கு ப்ரீ கிளைமேக்ஸ்லையும் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. மோட்டிவேட் பண்ணுறானுங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாசத்தை கொட்டுறான்னு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. டயலாக பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடாக போன ஒரு படத்தில் சின்ன ஒரு பிரேக் இருக்கலாம், பட் பிரேக் டவுன் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த லாஸ்ட் கட்டத்தில் தான் நிஜமாவே படத்தில் எனக்கு ஒரு சின்ன லேகாக இருந்துச்சு. ஆனால் அதையும் மறக்கடிக்கும் விதமாக நம்மளை எப்போவுமே வந்து சூப்பர் ஹீரோ மூவிஸில், குறிப்பாக மாவல் மூவிஸில் கிளைமேக்ஸ் நோக்கி அது போகுது அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எக்ஸைட்டிங்கான ஏதோ ஒரு பார்ட்டில் தான் வந்து முடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிரெடிட் சீனு இதை நோக்கி வந்து போகிறது நம்மளுக்கு மனசே அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிடும். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்த அந்த கிளைமேக்ஸில் கடைசியில் ஒரு பாசிட்டிவான நோட்டோடு முடிச்சிருந்தாங்க. நிஜமாவே சொல்கிறேன், அதில் லாஸ்ட், அதாவது இப்போ கிரெடிட்ஸ்க்கு முன்னாடி வர லாஸ்ட் சீனில் வந்து நிஜமாக ஒரு ஃபீல் குட்டாக தான் வந்து ஏஞ்சி வந்தேன். ஸோ படத்தில் ஒரே ஒரு குறை அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வந்து கொஞ்சம் லேகாக இருந்தது மட்டும்தான். அதையும் தாண்டி என்னப்பா முடிஞ்ச அளவுக்கு கதையை வந்து பெருசாக ரிவீல் பண்ணாமல் சொல்லியிருக்கேன். அதில் போஸ்ட் கிரெடிட் சீன்னு ஒன்று இருக்குது, அது என்ன சொல்லு அப்படிங்கிறீங்களா? ஏன் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்பாய்லர் சொல்லி என்னை வந்து திட்டுறதுக்கு. நிஜமாவே சொல்கிறேன், டூம்ஸ்டே வேறு வருது. போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று வந்து அம்சமாக வச்சுருக்காங்க. ஒருத்தன் கூட வெளில எழுந்து போல் எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு தியரி சொல்லிட்டு போகிறான். அந்தளவுக்கு எல்லார் மனசையும் பார்த்தீங்கன்னா வந்து குழப்புற அளவுக்கு அப்படிங்கிறதோட வந்து தூண்டும் விதமாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை வந்து வச்சுருக்காங்க. எவனா எடுத்து இன்டர்நெட்டில் லீக் பண்ணி போட்டுருவான். பட் நிஜமாவே நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அதையும் தாண்டி இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் படத்தில் இருக்கிற எப்போவுமே இருக்கிற ப்ளஸ் என்னென்னா, ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னா வந்து அவனுக்கு பீப்புளுக்காக தான் வந்து சூப்பர் ஹீரோவாக இருப்பான். பட் பீப்புளுக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த கனெக்ட் இருக்குல்ல, பீப்புள் அவனை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க, பீப்புள்ஸ் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ஹீரோக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அது வந்து ஸ்பைடர்மேன் தான். அதை இந்த படத்துலையுமே வந்து செம்மையாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து ஸ்பைடர்மேன் எப்படி ரசிக்கிறாங்க, ஆனால் ஸ்பைடர்மேன் அந்த அன்பை வந்து முழுசாக தன்னோட முகத்தை காட்டியே வந்து ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் அதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வச்ச காட்சிகள் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வரக்கூடிய ஸ்பைடர்மேன் மூவிஸ் அது 1ஆ இல்லை 2ஆன்னு தெரில, அது ஒன் மோர் டேவா இல்லை வேறு என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படிலாம் தெரியல. அது மட்டும் இல்லாமல் டூம்ஸ் டேயில் வந்து ஸ்பைடர்மேனோட பங்கு இருக்குது, என்னவா இருக்க போகுது அப்படின்லாம் தெரியல. குறிப்பாக இதோட டைம் லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப புரிஞ்சு பார்க்கணுன்னா நீங்கள் மார்வெல் கீக்காக இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது உறுதி தான். பட் நீங்கள் இதற்கு முன்னாடி அந்த ஸ்பைடர்மேன் பாட்டை பார்த்துருந்தாலே போதும், இந்த படத்தை உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு முழுசாகவே எல்லாமே வந்து புரியும். ஸோ மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கான எல்லா அம்சங்களும் கொண்ட படம். பட் கிளைமேக்ஸில் மட்டும் நான் சொல்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் தூங்க போட்டு எழுப்பி அடிக்கிறாங்க. அதை நீங்களே பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரியே நீங்களும் ஃபீல் பண்ணிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நன்றி. என்னையா மார்வலில் வர மாதிரி என் கிரெடிட்ஸில் ரோல் பண்ணிட்டு இருக்க, பர்சனல் ஸ்பேஸை டிஸ்டர்ப் பண்ணுற. எனிவே இதுதான் வந்து லியோ, இதான் லியா. கட் பண்ணு